நான் ஏன் வந்து புதுசா சேனல் ஓப்பன் பண்ணிட்டே இருந்தேன்னா, யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா கன்சிஸ்டன்சி. நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம்னா, வாரம் ஒரு வீடியோ போட்டே இருக்கணும். அப்பதான் தான் வீடியோ போட சேனலை பூஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதனால, அந்த ஒரு நாலேஜ் மட்டும் எனக்கு இருந்தனால நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக நான் அந்த சேனலை விட்டுட்டு நான் அடுத்த சேனல் போயிடுவேன். இப்படியே வந்து ஒரு பாப்கார்ன் டப்பா, பாப்கார்ன் கிக்ஸ், பாப்கார்ன் தமிழ், அப்புறம் லொல்லு ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி டீம் அப்படின்ற ஒரு விஷயனால உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் சர்வைவலுக்கும் பணம் இல்லை, வந்து 3-4 வருஷத்துக்கு ஆகிப்போச்சு. இன்னமும் நம்ம இதை பண்ணிட்டு தான் வேலைக்கு ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா, யூடியூபுக்கே ஒரு பெரிய கும்பிடு போட்டு சேட்டலைட்டுக்கே திரும்பி போனோம். அப்போ நான் அந்த 14ல் எங்களோட மிகப்பெரிய கனவு சேனலாக இருந்த வேந்தர் டிவி வந்துட்டு அப்போ ஒரு ஓப்பனிங் கொடுத்துச்சு. அதில் வந்து எங்களுக்கு ஒரு ராஜ் மூலிமா ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிச்சு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குமுதா ஹாப்பின்னு சொல்லி ஒரு இது பண்ணிட்டு இருந்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட 100 எபிசோடுக்கு மேலே பண்ணோம். ஒரு 1 இயராக நாங்கள் வந்து அதில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். செம்ம ஹாப்பி ஆக்சுவலாக. ஏன்னா அது வரைக்கும் நமக்கு இன்கம்மே என்னென்ன எதுவுமே இல்லாமல் இருந்த எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சேட்டலைட் சேனல், நல்ல ஒரு சேட்டலைட் சேனல், நிறைய சப்போர்ட் கிடச்சி, ஃபண்ட் மூலிமா நல்ல சப்போர்ட் கிடச்சிச்சு. அதாவது சர்வைவலுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சு. பட் 1 இயருக்கு அப்புறம் அந்த ஷோவை வந்து நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்ணாங்க. எங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, இதை நம்பி இருந்துட்டோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் இருந்துச்சு.